1000 மைல் பயணம் ஒரு அடியில் துவங்குகிறதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணம் கவன குவிப்பு என்ற ஒரு அடியில் துவங்குகிறது. கவன குவிப்புனா போக்கஸ். இந்த போக்கஸ் இல்லாததுனால எத்தனை மாணவர்களால படிக்க முடியல? இந்த போக்கஸ் இல்லாததுனால எத்தனை நபர்களால வேலையை சரியாக செய்ய முடியல? இந்த போக்கஸ் இல்லாததுனால எத்தனை தொழில் அதிபர்களால அந்த தொழிலை சிறப்பாக நடத்த முடியல? எல்லாவற்றிற்குமே இந்த போக்கஸ் தான் காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட போக்கஸ இந்த சாவியை வச்சு உங்களோடு பகிர்ந்துக்க போறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர். இந்த சாவிக்கும் கவன குவிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாவி தனியா இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பைக் தனியா இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எப்போ இதனுடைய பயன்பாடு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இந்த சாவி அந்த பைக்கோடு இணையும் பொழுது இந்த பைக்கினாலையும் இந்த சாவினாலையும் நமக்கு பிரயோஜனம் இருக்கு. தனித்தனியா இருக்கும் பொழுது ஏதாவது பிரயோஜனமா? கிடையாது. அதே போலதான் உங்களுக்கு கவன குவிப்பு தேவைன்னா உங்களுடைய உடம்பும் மனசும் ஒன்னா இணைஞ்சா மட்டும்தான் கவனம் சிதறாமல் கவனத்தை குவிக்க முடியும். உங்களுடைய உடம்பும் மனசும் தனித்தனியா இருந்துச்சுன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் கவனத்தை குவிக்க முடியாது. இதுதான் எல்லாருமே சிரமப்படக்கூடிய விஷயம். சரி, எப்படி இந்த உடம்பையும் மனசையும் இணைக்கிறது? அதுக்கு 3 வழிகள். ரொம்ப கவனமா கேளு. இந்த 3 வழிகளும் மிக அற்புதமான வழிகள். முதல் விஷயம், காலையில எழுந்திருத்தவுடன் ஒரு 1/2 மணி நேரம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய மொபைலை பார்க்காமல் இருக்க வேண்டும். இப்படி பார்க்காம இருப்பதனால உங்களுடைய அன்றைய நாளை மிக சிறப்பாக இருக்கும். இந்த 1/2 மணி நேரம் மொபைல் பார்க்கலன்னா என்ன பண்றது? காலைல வந்த உடனே வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்கு, மெயில்ல என்ன மெசேஜ் வந்திருக்கு, யார் கால் பண்ணிருக்காங்க, இப்படி இந்த 1/2 மணி நேரம் பார்க்கலைன்னா ஏதாவது நடந்துட போதா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இத பார்க்காம இருக்கிறதுனால உங்களுடைய கவன குவிப்பு மிக சிறப்பாக உயரும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. காலையில ஒரு 1/2 மணி நேரம் எந்திரிச்ச உடனே பார்க்காதீங்க. படுக்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அழகா போன தூரமா சார்ஜ் போட்டு வச்சுட்டு நீங்க படுக்க போங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகுது மட்டும் முதல் நாள்லயே உணர முடியும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், காலையில 1/2 மணி நேரம், நைட் 1/2 மணி நேரம் அந்த நேரத்துக்குள்ள என்ன பண்றது? எதுவும் பண்ணாம இருந்தா தானே மொபைல பார்க்கணும்னு தோணுது. அப்ப என்ன செய்யலாம்? அந்த காலையில உள்ள 1/2 மணி நேரத்துல சேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால் எரால்ட் அவருடைய ஒரு அருமையான ஆய்வு செய்யப்பட்ட த மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கோட்பாடு. அது என்ன சேவர்ஸ்? நீங்க இந்த 1/2 மணி நேரத்துல இதுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எனக்கு வேலை நிறைய இருக்கு, ஒரு 5 நிமிஷத்துல பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இல்ல கொஞ்சம் நேரம் இருக்குன்னா அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் எஸ் அப்படிங்கிறது சைலன்ஸ். ஒரு 5 நிமிஷம் சைலண்டா அமைதியா உட்கார்ந்து அழகா ஒரு விரிப்படுத்து போட்டு உட்காரலாம். இந்த சோஃபா இருக்கா, சோஃபால உட்காரலாம். எப்படி உட்காரணும்? ஒரு சம்மணம் போட்டு அழகா உட்காரு. ஒரு 5 நிமிஷம் அமைதியா உங்க மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்து. அப்படி அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்படி மூச்சு நல்லா உள்ள இழுத்து அப்படியே வெளியில
மூக்கால இழுத்து மூக்காலையே விடலாம், மூக்கால இழுத்து வாயாலையும் விடலாம். நீங்கள் இப்படி இந்த 2 முறைகள்ல எதை வேணாலும் பயன்படுத்தலாம். அப்படி நல்ல ஆழமா மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது இந்த வயிறு பெருக்கம், வயிறு என்ன ஆகணும், பெருசா. வெளியில விடும் பொழுது இந்த வயிறு சுருங்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உள்ள இழுத்து அப்படி ஒரு 3 என்ற வரைக்கும் கூட, இல்ல 5 என்ற வரைக்கும் கூட அப்படி உள்ள அந்த மூச்சை வச்சிருந்துட்டு அப்படி என்ன பண்ணுங்க, வெளியில விடுங்க. இது நல்ல ஒரு நிலையை உங்க மனசுக்கு, ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு நிலையை உங்களுடைய மனசுக்கு தரும். 2வது விஷயம் ஏ. ஏ அப்படின்னா அஃபிர்மேஷன். அஃபிர்மேஷன், நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன்னு என்னுடைய வாயாலேயே சொல்றது. இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்றது. இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல விஷயங்கள் என்னை தேடி வருகிறது, இன்றைய வேலைகள் சிறப்பாக முடியும், நான் எடுத்த முயற்சி சிறப்பாக வெற்றி பெறும், என்னுடைய தொழில் இந்த இலக்கை சிறப்பாக அடையும், இன்று என்னுடைய இலக்கு இது, இதை நான் சிறப்பாக அடைகிறேன். இப்படி உங்களுடைய வேலைகள் சம்பந்தமா, உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமா, என்னுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு, இப்படி எப்படி வேணாலும் உங்களுக்கு தகுந்தார் போல அந்த அஃபிர்மேஷனை உருவாக்கிக்கங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா சொல்லுங்க, முதல்ல இது இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணா தப்பாயிரும், அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். முதல்ல தொடங்குங்க. தொடங்குறதே ஒரு மிகச்சிறந்த விஷயம். அப்ப அஃபிர்மேஷன் சொல்றீங்க. 3வது வி, விஷுவலைசேஷன். நீங்க இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படி கண்ணை மூடி அப்படி கற்பனையில கொண்டு போங்க. இன்னைக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கணுமோ அதெல்லாம், அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே விஷுவலா கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படிங்கறத அப்படியே விஷுவல் பண்ணுங்க. குடும்பத்தோட டூர் போகணுமா, ஒரு 100 நாடுகளுக்கு போகணுமா, இல்ல உங்களுடைய வீடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும், எத்தனை கோடியில இருக்கணும், உங்களுக்கு கார் வேணுமா, என்ன காரு, அது என்ன கலரு, அது எப்படி இருக்கு, அப்படியே அப்படியே விஷுவல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் விஷுவல்ல கொண்டு வாங்க. இது 3வது விஷயம். 4வது விஷயம் இ, எக்ஸசைஸ். நிறைய பேர் தவறு பண்றது இந்த இடத்துலதான். ஏன், நானே பல முறை இந்த விஷயத்துலதான் ரொம்ப கோட்டை விடும். என்னுடைய வெயிட்லாம் 93 கிலோ இருந்தது, இன்னைக்கு 80 கிலோல இருக்கு. காரணம் இந்த எக்ஸசைஸ். அதற்கு முன்னாடி 93 கிலோ ஏறினதுக்கு காரணம் எக்ஸசைஸ் செய்யாம விட்டது. அப்ப நம்மளுடைய உடலை பார்த்துருக்கிறவங்களால மட்டும்தான் நம்மளை நம்பி இருக்கிறவங்கள பார்க்க முடியும். ஒரு தலைவரா இருக்கிறார் அப்படின்னா அவரை தன்னை பார்த்து கொள்ளாமல் தன் தொண்டர்களை பார்க்க முடியாது. தன்னை பார்த்து கொள்ளாமல் தன்னுடைய வேலையை, தன்னுடைய தொழிலை சிறப்பாக பார்த்து கொள்ள முடியாது. அப்போ உடல் நிலை ரொம்ப ரொம்ப அவசியம். எக்ஸசைஸ்னா போயிட்டு எதையாவது வெயிட்ட தூக்கணுமா, இல்ல ஓடிக்கிட்டே இருக்கணுமா, இல்ல நடந்துகிட்டே இருக்கணுமா, உங்களுக்கு என்ன வருதோ ஒரு 10 நிமிடம், இல்ல கொஞ்சம் நேரம் இருக்க ஒரு 20 நிமிஷம், இல்ல இந்த 1/2 மணி நேரம் சொன்னீங்க அதுக்குள்ளதான் பண்ணணுமா, ஒரு 5 நிமிஷம் கூட பண்ணலாங்க எக்ஸசைஸ். எதுவுமே பண்ணாம இருக்கிறது 5 நிமிஷம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ எக்ஸசைஸ் சும்மா என்ன பண்ணுங்க, கழுத்து மேல கீழே, தலைய சைடுல இந்த பக்கம் திரும்பி நிறைய வீடியோஸ் பாருங்க. சிம்பிள் எக்ஸசைஸ். அழகா கையை என்ன பண்ணுங்க, முன்னாடி சுத்துங்க, பின்னாடி சுத்துங்க, ஜம்ப் பண்ணுங்க. உங்களுக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா ஒரு டாக்டருடைய அட்வைஸோட என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸசைஸை செய்யுங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்றதுனால நம்முடைய உடம்பு என்ன ஆகுது, எப்படி காருக்கு பெட்ரோல் போட்டா கார் அப்பதான் நம்மளால நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியுமோ, அது போல ஒரு பெட்ரோல் ஃபியூல் தான், பெட்ரோலோ டீசலோ, அது ஒரு நம்ம உடம்புக்கு ஒரு ஃபியூல். அப்ப அன்றைய நாளை இயக்குறதுக்கு, இந்த உடம்பை இயக்குறதுக்கு என்ன தேவை, இந்த எக்ஸசைஸ் தேவை. அப்ப இதை சரியாக ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்யணும். சில பேர் கஷ்டமா இருக்கும் தொடங்குறது. அதுக்கு 2 நிமிட கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்கு. என்ன அப்படின்னா,
எக்ஸசைஸ் செய்யணும்னு நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, சாக்ஸ் எடுத்து போடுங்க. அந்த 2 நிமிஷம் நீங்க பண்ணணும்லாம் நினைக்க வேணாம், சாக்ஸ் எடுத்து போட்டாவே நம்ம என்ன பண்ணிடுவோமா, எக்ஸசைஸ் பண்ணிடுவோமா. இல்ல ஷூ எடுத்து மாட்டினாவே போதும், 2 நிமிஷத்துக்கு ஷூவை மட்டும் மாட்டுங்க, நீங்க என்ன பண்ணிடுங்க, வாக்கிங் போக ஆரம்பிச்சிடலாம், ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிடலாம். சோ இதுக்கு பேரு 2 நிமிட கொள்கை. ஒரு விஷயத்தை தொடங்கணும்னா 10 நிமிஷம் செய்யணும், 20 நிமிஷம் செய்யணும்னு நினைக்கிறத விட இந்த ஷூவை மாற்றணும் இல்ல சாக்ஸை மாத்தணும்னு நினைச்சாவே போதும், நம்ம என்ன பண்ணிடுவோம், நாம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது 5வது விஷயம், ஆர் ரீடிங். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் படிக்கணும். தன்னுடைய துறை சார்ந்து, தன்னுடைய தொழில் சார்ந்து, தன்னுடைய வேலை சார்ந்து கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படிச்சாதான் உங்களுடைய அறிவு ஆற்றலாக மாறும். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் கேட்கும், அவங்க புத்தகத்தை கையில தூக்கினாலதான் வெற்றி அவர்களை கையில் தூக்கியது. ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அவருடைய அனுபவத்தை நம்மளுடைய வயதோடு இணைத்துக் கொள்ளணும். வயசு எனக்கு 33 வயசு அப்படின்னா ஒரு 50 வயது நபர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருன்னா அந்த 50 வயது நபர் எழுதின புத்தகத்தை படிக்கிறாங்க, அந்த 50 வயது அனுபவம் என்னுடைய 33 வயசோட இணைஞ்சிருச்சு. அப்ப 83 வருட அனுபவம். இன்னொருத்தர் ஒரு 80 வயது புத்தகத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த 80 வயது அனுபவம் என்னுடைய வயதோடு இணைஞ்சிருச்சு. அப்ப 100 கடந்துருச்சு. நீங்க 1000 வருடம் வாழ வேண்டுமா, 10,000 வருடம் வாழ வேண்டுமா, புத்தகம் படியுங்கள். அந்த அனுபவங்கள் உங்களுடைய வயதோடு இணைந்து அத்தனைவரோட அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். தெரிஞ்சுக்காம எப்படி செயல்படுறது? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற, உங்களுடைய கவன குவிப்புக்கு. சாதாரண விஷயம் இல்ல. நீங்க போக்கஸ் பண்ணணும்னா உங்களுடைய கவனத்தை குவிக்கணும், உங்களுடைய மனசும் உடம்பும் ஒண்ணு சேரணும். அதை செய்யாம என்னுடைய கவனத்தை குவிக்க முடியல, என்னால படிக்க முடியல, வேலை பார்க்க முடியல, இல்ல என்னுடைய தொழிலை நடத்த முடியல அப்படின்னு சொல்றோம்னா காரணம் இதெல்லாம் செய்யாம இருக்கிறதுடைய விளைவுதான் இது. அப்போ ரீடிங் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கடைசியா 6வது விஷயம், ஸ்கிரைபிங் அப்படின்னா எழுதுறது. என்ன எழுதணும், நீங்க எதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களோ, எது இப்பொழுது இருக்கிறதுனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அதுல ஒரு 3 விஷயத்த நன்றி சொல்லி எழுதுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் மை குட் ஹெல்த், நன்றி இறைவா என்னுடைய ஆரோக்கியத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஒரு 3 விஷயத்த எழுதுங்க. டாப் ப்ரியாரிட்டி எதை ரொம்ப முக்கியமா நீங்க நினைக்கிற அந்த 3 விஷயத்த எழுதுங்க. நம்ம நன்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய மனது ஆசுவாசம் அடைகிறது, ஒரு ஆழமான ஒரு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்துது. ஸோ இந்த நன்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3 விஷயத்தோட சேர்த்து அன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான 3 செயல்களையும் எழுதுங்க. இதுக்கு பேரு பிளான். எதையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது. காலையில பிளான் பண்ணல அப்படின்னா அன்றைய நாள் தடுமாற்றத்தோடு தான் நகரும். நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களோ இல்லை உங்களை சார்ந்தவர்களோ எப்படி தெரிந்து சரியாக செய்வார்கள். அப்போ இந்த டாப் 3 விஷயம் என்ன செய்ய போறோம் அன்றைய நாள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த 6 விஷயம். சேவர்ஸ் அப்படிங்கிற எஸ் சைலன்ஸ், ஏ அஃபர்மேஷன், பி விஷுவலைசேஷன், இ எக்ஸசைஸ், ஆர் ரீடிங், எஸ் ஸ்கிரைபிங். இந்த 6 விஷயமும் உங்களுடைய கவனத்தை எளிமையாக கொண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சரிங்க, 2 விஷயம் சொல்லியாச்சு. 3வது முக்கியமான விஷயம் என்ன? 3வது முக்கியமான விஷயம், ஒரு செயலை செய்யும் பொழுது இதை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. பல்லு விளக்கும் பொழுது நான் பல்லு விளக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். குளிக்கும் பொழுது நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கணும். படிக்கும் பொழுது படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கணும். நீங்கள் எந்த செயலை செய்கிறீர்களோ அதை செய்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கணும்.
பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது, நான் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைங்க. நிறைய நேரத்துல அதை நினைக்காததுனாலதான் விபத்துகள்லாம் நடக்குது. செய்யற வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கணும். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நீங்க செயல்படும் பொழுது உங்களுடைய கவன குவிப்புடைய வலிமை அதிகரிக்கும். இப்போ உங்களுடைய வேலையை பாருங்க, உங்களுடைய தொழிலை பாருங்க, இப்ப நீங்க படிச்சு பாருங்க, உங்களுடைய கவன குவிப்பு எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ நான் இந்த சாவியை சொன்ன மாதிரி இந்த சாவி தனியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த சாவி இந்த பைக்கோட இணையணும். நீங்க கார் சாவி வச்சிருக்கீங்களா, அது காரோட இணையணும். இன்னைக்கு செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கலாம், இருந்தாலும் கீங்கிறது நம்ம கையில வேணும், அப்பதான் அது ஸ்டார்ட் ஆகும். அப்போ அப்படி இணைஞ்சால் மட்டும்தான், மனமும் உடலும் சரியாக இணைந்தால் மட்டும்தான் உங்களால் கவனத்தை சரியாக உங்களுடைய வேலைகளில் குவிக்க முடியும், வெற்றி பெற முடியும். கவனத்தை குவிச்சாவே உங்களால என்ன பண்ண முடியும், சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். போக்கஸுக்கு நிறைய தத்துவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதுதான். ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த செயல்முறைகளை செஞ்சு பார்த்தால் மட்டுமே உங்களால் இந்த சிறப்புகளை உணர முடியும். லேர்னிங் டூயிங், இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இதை தெரிஞ்சுக்கிறதுனால ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகுமான? கண்டிப்பா கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டதை அப்ளை பண்ணா மட்டும்தான் மாற்றம் உண்டாகும். லேர்னிங் டூயிங் ரெண்டும் இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. கத்துக்கிட்ட உடனே செயல்பட ஆரம்பிச்சிடணும், அப்பதான் அதனால பயன். அதனால இப்ப தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. காலையில் 1/2 மணி நேரம், இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. 2வது விஷயம், சேவர்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. இந்த மிராக்கிள் மார்னிங் புத்தகம் இருக்கு, அதை அழகா வாங்கி படிச்சு பாருங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 3வது விஷயம், ஒரு செயலை செய்யும் பொழுது இதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைங்க. இந்த 3 விஷயம் உங்களுடைய கவனத்தை குவிப்பதற்கு நல்ல ஆற்றல் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடாக இருக்கும். கவனித்த உங்களுக்கு, இதை கவன குவிப்போடு இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர்.